இந்த பிரசங்கி புத்தகத்துல நமக்கு முக்கியமான சில விஷயங்களை பிரசங்கி நமக்கு தெரியப்படுத்துகிறார். என்ன தெரியப்படுத்துகிறார் அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக இதுல உன் வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. இங்க பிரசங்கியினுடைய ஒரு முழு நோக்கம், அதுவும் பிரசங்கியினுடைய முழு நோக்கம் மட்டும் இல்ல, ஞானவான்களுடைய ஒரு எண்ணம் எப்படி இருக்கும் என்பதை இங்கே நாம் என்ன செய்ய முடியுது, சிந்திக்க முடிகிறது. ஞானியாகிய இந்த பிரசங்கி, இந்த சாலமோன் என்ன சொல்றாரு அப்படின்னா, வாலிப பிரயாயத்திலேயே உன் சிருஷ்டிகரை என்ன செஞ்சிடணுமா, நினைச்சிடணும். ஏன் இப்படி வாலிப பிரயாயத்தை குறிப்பிடுறாரு? ஏன் வயோதிபத்துல தேவனை நோக்கி பார்க்க கூடாதா? அல்லது வாலிபத்துக்கு முன்பாகவே அந்த இளம் பருவத்திலே தேவனை நோக்கி பார்க்க கூடாதா? நிச்சயமாக அந்த வயசுல என்ன செய்யலாம், பார்க்கலாம், தப்பு இல்லை. ஆனா பிரசங்கி சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா பாவமும் எப்ப அதிகமா பெருக்கெடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த வாலிப பிராயத்திலே. நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல இப்ப ஜோஸ் மாதிரி இருக்கிற வயசுல எல்லாம் அந்த அளவுக்கு என்ன செய்யாது, நமக்குள்ள அந்த பாவ எண்ணங்களும் பாவ தூண்டல்களும் அதிகமாக பெருக்கெடுக்காது. அந்த வாலிப பருவத்தில் வரும்போதுதான் நிறைய தேவனுக்கு விரோதமான பாவங்கள் நம்முடைய உள்ளத்தில் என்ன செய்யும், போராட்டம் இருக்கும் அந்த சமயத்துல. ஏன் நம்ம வாலிப பிராயத்துல ரட்சிக்கப்பட்ட பிறவும் கூட நம்ம இருதயத்திலே பாவ போராட்டங்கள் என்ன செய்யும், இருக்கும். பல சமயங்களிலே நாம் முட்டிக்கொண்டு அழுவோம். தேவனிடத்திலே பரிசுத்தத்தை கேட்டு என்ன செய்வோம், முட்டிக்கொண்டு நம்ம அழுவோம். அப்ப வாலிப பிரயாயம் என்று நாம் பார்க்கிற அந்த பருவம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆசீர்வாதமான பருவம், அதே சமயத்துல ரொம்ப டேஞ்சரான பருவம். ஆசீர்வாதமான பருவமும் அதே வாலிப பருவம் தான், அதே சமயத்துல ரொம்ப டேஞ்சரான பருவமும் அந்த வாலிப பருவம் தான். அதனாலதான் பிரசங்கி சொல்லுகிறார், இந்த ஆசீர்வாதமான மற்றும் டேஞ்சரான இந்த பருவத்திலே உன் சிருஷ்டிகரை, உன் தேவனை நீ என்ன செஞ்சுக்கோ, மனசுல நினைச்சுக்கோ. ஏன்னா இந்த பருவம் தான் முக்கியமான பருவம். இந்த பருவத்திலே நீ தேவனை என்ன செய்ய நினை. தீங்கு நாள் வராததற்கு முன்பாக, உனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று சொல்லும் வருஷங்கள் தோன்றாததற்கு முன்பும் என்ன செய்ய, நீ ஆண்டவரை என்ன செஞ்சுக்க, நினைச்சுக்க, கர்த்தரை நினைச்சுக்க. இந்த வாலிப பருவத்துல இந்த உலகம் சொல்லுகிற விஷயங்கள் வேறு, பிரசங்கி சொல்லுகிற விஷயங்கள் வேறு. உலகம் சொல்லும் வாலிப பிராயம் கொஞ்ச நாள் தான், அந்த கொஞ்ச நாளுக்குள்ள எல்லா ஆட்டத்தையும் போற்று அப்படின்னு பேசும். ஆனா ஞானம் நிறைந்தவர்கள், பிரசங்கி போன்றவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உன் வாலிப பிராயம் கொஞ்ச நாள் தான், அந்த கொஞ்ச நாள்ல சரியாக என்ன செய்து விடு, வாழ்ந்து விடு என்று இங்கே போதிக்கும். நீங்க நன்றாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் கொஞ்ச நாள் தான் இருக்குது அப்படின்னு நம்ம நினைச்சு பார்த்து தீவிரமாக அந்த பலனுள்ள வருஷத்திலே, நல்ல அந்த இளமை பருவத்திலே நம்ம செய்ய வேண்டிய விஷயத்தை எல்லாம் என்ன செஞ்சு முடிச்சிடணும். வயதாயிருச்சுன்னா நம்ம எதுவும் என்ன செய்ய முடியாது, வாழ்க்கையில பெருசா சாதிக்க முடியாது. சாதிக்கலாம், அதுவும் கர்த்தருக்காக சாதிப்பதற்கு வயது முக்கியம் இல்லைதான். ஆனா வாலிபத்திலே நம்மை தேவனுக்கு கொடுப்பதுங்கிறது வேறு. வேதம் சொல்லுகிறது, இந்த வாலிப பிரயாயம் என்பது என்ன, வாழ வயதின் குமாரர் பெலவானுடைய அம்புக்கு ஒப்பா இருக்கிறார்களாம். பெலவான் கையில நல்ல வாலிபர்கள் இருந்தா அது ஒரு பெரிய விஷயம். நிறைய இங்க இருந்த பெரியவர்கள், ஏன் சொல்ல போனா இந்த வார்த்தையை யாருன்னா 2 பேர் சொன்னதாக எனக்கு ஞாபகம். ஒன்று விவேகானந்தர் சொன்னதாகவும், இன்னொரு அப்துல் கலாம் சொன்னதை போன்று எனக்கு ஒரு ஞாபகம். சரியா தான் சொல்றேனா அப்படின்னு தெரியல, ஆனா அந்த 2 பேர் சொல்லுவாங்க, எனக்கு 100 வாலிபர்களை கொடுங்கள், இந்த தேசத்தை மாற்றி காட்டுகிறேன் அப்படின்னு. எத்தனை வாலிபர்கள்? 100 வாலிபரை என்கிட்ட கொடுங்க, என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற 100 வாலிபர்களை மட்டும் கொடுங்க, இந்த தேசத்தை நான் என்ன செஞ்சிடறேன், மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்னாங்க. அப்ப இந்த வாலிப பிராயம் என்பது பாத்தீங்கன்னா சாதிக்கக்கூடிய, நல்ல துடிப்புள்ள, எதையும் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த வயசு தான் என்ன வயசு இந்த. அப்ப இந்த வயசுல நம்ம கர்த்தரை நினைச்சு கர்த்தருக்காக என்ன செய்யணும், நம்ம வாழ்க்கைய ஒப்பு கொடுத்து விட வேண்டும். நிறைய விடயங்களை இங்க நம்ம சொன்னாலும் இந்த எல்லா வசனங்களும் பாத்தீங்கன்னா எதை குறிக்குதுன்னா, முதிர்ச்சியினுடைய பலவீனமான அந்த தன்மையை காட்டுகிற ஒரு விஷயம் தான் இதெல்லாம். சூரியனுக்கு வெளிச்சம், சந்திரனும் அந்தகாரப்படாததற்கு முன்பும், மலைக்கு பின் மேகங்கள் திரும்ப, இதெல்லாம் ஒவ்வொரு விளக்கம் இருக்குது. நான் ஏற்கனவே இந்த விளக்கங்கள்லாம் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்காதுன்னு தெரியல. இதை ஒவ்வொன்றுக்கும் வயோது முதிர்ச்சியினால் வருகிற அந்தந்த உறுப்புகளை குறிக்குது. நுரையீரலை குறிக்குது சில வார்த்தை, சில வார்த்தை இருதயத்தை குறிக்குது, சில வார்த்தை பற்களை குறிக்கிறது, சில வார்த்தை நம்முடைய குடல்களை குறிக்குது,
சில சொல் நம்முடைய நிறை முடியை குறிக்கிறது. சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வயோதிப மூப்பினால் மேட்டை பார்த்தாலும் என்ன செய்ய வரும்? மேட்டுக்கு அச்சம் உண்டாகி என்னன்னா, மேட்டுல ஏறுறதுக்கு என்ன உண்டாகும்? ஒரு பயம் உண்டா, ஐயோ மேடா அப்படின்னு. அதுல எப்படா ஏறுறது? கஷ்டப்படுவோம். ஒரு படிக்கட்டு ஏறினாவே ஒரு வயதானவர்களுக்கு என்ன வரும்? இமயமலை ஏறின மாதிரி ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள வரும். ஒரு 10 படிக்கட்டு ஏறதுக்கு அவங்க மனசு என்ன வரும்னா, இமயமலை ஏறின மாதிரி ஒரு எண்ணத்தை அவர்களுக்கு கொண்டு படமும் பயமும் படபடப்பும் நிறைந்த அந்த வயசு தான் என்னது? முதுமை வயசு. அப்ப இந்த வயது, அதுதான் 7ஆம் வசனத்திலே தெளிவா முடிச்சுறாரு. இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு மறுபடியும் போகாததற்கு முன்பும் அவரை, அதாவது தேவனை உன் வாலிப பிரயாயத்தில் என்ன செய்ய நினை என்று சொல்லுகிறார். நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் இன்னைக்கு அந்த சபையை குறித்து பார்க்கும் போதும் இதே விஷயங்களை பார்க்க முடியும். இந்த வசனங்கள்லயும் நீங்க அதே விஷயத்தை பார்க்க முடியும். என்ன அப்படின்னா, எல்லாவற்றையும் தேவன் நியாயத்தில் என்ன செய்வார்? ரட்சிப்பை பெற்றுவிட்டோம் என்ற காரணத்தினால் நாம் செய்கிற எல்லா அட்டகாசத்திற்கும் ஆண்டவர் பதில் தரமாட்டார், அதையெல்லாம் கணக்கில் வச்சு நம்மளை தண்டிக்க மாட்டார் என்று நம்ம என்ன செய்ய முடியாது? நினைக்க முடியாது. பிரசங்கியினுடைய வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, உன் வாலிப பிராயம் கொஞ்ச நாள் தான், சீக்கிரம் கடந்து போய் முதுமை அடைஞ்சிருவ. அதனால உன் வாலிப பிராயத்தை காத்து கொண்டு நீ அதிலே பயபக்தியாய் நீதியோடும் நேர்மையோடும் நல்ல விஷயங்களை செய்து நீ வாழ பழகிக்கொள். ஏன் அப்படின்னா, கடவுள் எல்லாவற்றையும் நியாயத்திலே கொண்டு வந்து என்ன செய்வாரு? நிறுத்துவார். நாம செய்யற ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் ஆண்டவருடைய நீதி ஸ்தானத்தின் முன்பாக நாம் என்ன செய்யணும்? கணக்கு கொடுக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டில் இதே தான் பார்க்கிறோம். நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவருக்கு முன்பாக என்ன கொடுக்கணுமா? கணக்கு கொடுக்கணும். ஏன்? மனுஷர் பேசும் வேண்டாத வார்த்தைகளுக்கு கூட நியாய தீர்ப்பினால் என்ன செய்யணுமா? பேச்சுக்கு கூட கணக்கு கொடுக்கணுமா? அப்ப நம்ம செய்யற செயல்பாட்டுக்கு நிச்சயமா என்ன செய்யணும்? ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படிங்கிறக்காண்டி நம்ம செய்யற எல்லா விஷயத்தையும் ஆண்டவர் அப்படியே மன்னிச்சிருவார் அப்படின்னு என்ன செய்ய முடியாது. அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. ஒருவேளை அறியாமையிலே இருந்த காலத்திலே, அதாவது நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னான காலத்திலே நாம் செய்த விஷயங்களை முதுகுக்கு பின்னால் தேவன் தூக்கி எறிந்து விடுகிறார். கிருபையை கொண்டு நம்மை சந்தித்து ரட்சிக்கிறார், உண்மைதான். ஆனா நீதி செய்யும்படி அழைக்கப்பட்ட நாம், பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி நம்மை அழைக்கப்பட்ட நாம், தேவனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட நாம் மீண்டும் நாம் தவறு செய்யும் போது, துணிகரம் கொண்டு நாம் தவறு செய்யும் போது அதற்கான கணக்கை நிச்சயமாக ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்யணும்? ஊழியக்காரன் தான் செஞ்ச ஊழியத்தை கூட ஆண்டவர் முன்பாக என்ன செய்யணும்? கணக்கு கொடுக்கணும். விசுவாசிகளும் ரட்சிக்கப்பட்ட பின்பு நாம் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் கர்த்தருக்கு முன்பாக நம்ம என்ன செய்யணும்? கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. அதனால கணக்கு கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை உணர்ந்து நம்ம என்ன செய்யணுமா? ஒவ்வொரு கிரியைகளையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்தில் என்ன செய்வாரு? கொண்டு வந்து நிறுத்துவார் என்ற எண்ணத்தோடு இந்த உலகத்துல நம்ம என்ன செய்யணும்? மெயினா வாலிப பிராயத்துல இந்த வசனம் நம்ம மனசுல இருக்கணும். எல்லாத்தையும் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிற ஒரு தேவன் என்ன செய்கிறாரு? இருக்கிறார். ஆதலால் நாம் கவனமாக என்ன செய்யணும்? இருந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த நினைவு நம்ம கிட்ட இருக்கணும். மேலும் ஞானி சொல்றாரு, ஞானிகளின் வாக்கியங்கள் தாற்றுக்கோளாகவும் சங்க தலைவர்களால் அறையப்பட்ட ஆணிகள் போலவும் இருக்கிறது, அவைகள் ஒரே மேய்ப்பனால். இந்த வசனம் என்ன சொல்லுது? அந்த ஒரே மேய்ப்பனால் அழிக்கப்பட்டது என்கிற அந்த வார்த்தையினுடைய அந்த ஒரே மேய்ப்பன் யார்? அந்த ஒரே மேய்ப்பன் தேவன். கர்த்தரே நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார். நல்லா கவனிங்க. அநேக உலகத்தில் உள்ள ஞானிகளால் தேவன் நமக்கு போதிக்கிறார் என்பது உண்மைதான். ஆனா அந்த ஞானிகளை கொண்டு யார் தான் பேசுறா? ஆண்டவர் தான் பேசுறார். நிறைய பேர் சொல்லுவாங்க, பைபிள் கடவுள் கொடுத்தது, கடவுள் கொடுத்தது சொல்றீங்களே, கடவுள் கைப்பட எழுதினது எங்க இருக்குது பைபிள்ல? ஆதியாகமத்தை யார் எழுதினது? மோசே எழுதினார். யாத்திராகமம் 5 ஆகமத்தையும் மோசே தான் எழுதினார். சரி, அதுக்கப்புறம் நியாயாதிபதிகள் புத்தகம், ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், இதெல்லாம் ஒரு மனிதர்கள் தான் என்ன செய்யறாங்க? எழுதுறாங்க. சரி, புதிய ஏற்பாட்டுல நிறைய பேர் கொடுப்பாங்க, புதிய ஏற்பாடு இயேசு எழுதின நிருபம் எங்க இருக்கிறது? ஞானமா இயேசு எழுதின நிருபம்னு ஏதாவது ஒண்ணு இருக்குதா? கடவுளுடைய வார்த்தைன்னு சொல்றீங்களே, கடவுள் சொன்ன வார்த்தை என்று பைபிள்ல எங்க இருக்குது? இயேசு எழுதின வார்த்தை எங்க இருக்குது? அது மத்தேயு எழுதியிருக்கிறார், மத்தேயு என்கிற ஒரு மனுஷன் எழுதுறாரு, லூக்கா என்கிற ஒரு மனுஷன் எழுதுறாரு, அப்படித்தானே? யோவான் எழுதுறாரு, பவுல் எழுதுறாரு 13 நிருபங்களை. இப்படி எல்லாமே சீசர்கள் தான் எழுதுறாரு. இயேசு எழுதின புத்தகம் என்று ஒரு புத்தகம் கூட என்ன இல்ல பைபிள்ல. கர்த்தர் எழுதின புத்தகம் ஏதாவது ஒரு புத்தகம் இருக்குதா பழைய ஏற்பாட்டுல? அப்படி எந்த புத்தகமும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஒண்ணு புரியல.
இங்கே பிரசங்கி அதற்கான விடையை சொல்றாரு. ஞானிகளின் வாக்கியங்கள் தாற்றுக்கோள் போலவும் சங்க தலைவர்களால் அறையப்பட்ட ஆணிகள் போலவும் இருக்கிறது. நல்ல கவனிங்க, இந்த எழுத்துக்கெல்லாம் யார் எழுதுனதா? ஞானிகளுடைய வாக்கியங்கள். தெளிவா சொல்றது ஞானிகளுடைய வாக்கியங்கள். ஆனா அவைகள் ஒரே மேய்ப்பனால் அளிக்கப்பட்டது. இதுதான் இங்க விஷயம். ஐயா, மோசே எழுதியிருக்கலாம், ஏசாயா எழுதியிருக்கலாம், எரேமியா எழுதியிருக்கலாம், அல்லது புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது நீங்க மத்தேயு எழுதியிருக்கலாம், மார்க் எழுதியிருக்கலாம், லூக்கா எழுதியிருக்கலாம், அல்லது யோவான் எழுதியிருக்கலாம், பவுல் எழுதியிருக்கலாம். ஆனா அவைகள் எல்லாம் ஒரே மேய்ப்பனால் அளிக்கப்பட்டிருக்கிறது. அவர் இவர்களை எல்லாம் இயக்கி இவர்கள் மூலியமாக வேத வாக்கியங்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஆண்டவர் எழுத வச்சிருக்கிறார். அந்த ஒரே மேய்ப்பன் எழுத வச்சிருக்கிறார். இன்னொரு விஷயமும் இந்த வசனத்துக்குள்ள இருக்குது. என்ன தெரியுமா? வாசிக்கிறோம், ஞானிகளுடைய வாக்கியங்கள் எப்படி இருக்குமா? தாற்றுக்கோல் போலவும் சங்க தலைவர்களால் அறையப்பட்ட ஆணி போலவும். இந்த வசனம் எப்படி இருக்குது? ரொம்ப கடுமையா இருக்கிற மாதிரி தெரியுதா? கடுமையா தானே இருக்குது வசனம். ஆணி, ஒரு மரத்துல கொண்டு போய் அருகிற ஆணி மென்மையாவா இறங்கும்? அந்த மரத்தையே கிழிச்சிட்டு என்ன செய்யும்? இறங்கும். அடுத்து தாற்றுக்கோல். இந்த தாற்றுக்கோல்னா என்ன பாத்துறீங்க? தாற்றுக்கோல்னா என்னன்னு தெரியுமா? அடிச்சு அடிச்சு அடிக்கிறதுக்கு பயன்படுறதுதான் என்னது? தாற்றுக்கோல். அப்ப கடவுளுடைய வார்த்தை பல சமயங்களில் நமக்கு எப்படித்தான் இருக்குது? அது தாற்றுக்கோல் போலவும் ஒரு மரத்திலே ஆணி அடிப்பதை போலவும் தான் அது என்ன செய்யுது? வலிமையாக இருக்கிறது. சில சமயங்களில் தேவனுடைய வார்த்தை நம்ம என்ன செய்யும்? புண்படுத்தும். நிறைய சமயங்கள் நமக்கு ஆறுதல் தேவைதான். நம்ம இந்த உலக வாழ்க்கையில கடினமான சூழ்நிலைகளுக்குள்ள போகும்போது ஆறுதலான வார்த்தை, சமாதானமான வார்த்தை, நம்மை உத்வேகப்படுத்துகிற வார்த்தை தேவைதான். ஆனா ஞானிகளுடைய வார்த்தை எப்படித்தான் இருக்குது? ஆனா அந்த வார்த்தை கொஞ்சம் கடினமா தான் என்ன செய்யுது? அது நம்மை ரணப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அப்படிங்கிறதையும் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? எப்போது பார்த்தாலும் வருடுகிற வார்த்தையை கேட்பதும் தப்பு. அது மாதிரி நான் இன்னும் சொல்றேன், எப்போது பார்த்தாலும் கடினமான வார்த்தைகளை கேட்பதும் கொஞ்சம். அப்ப ரெண்டுமே நமக்கு என்ன செய்யும்? எப்பவுமே இனிப்பு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது நல்லதா? இல்ல நேர எதிரா எப்பவுமே உரப்பு சாப்பிடுறது நல்லதா? இல்ல. அப்ப உணவுல என்ன சொல்றாங்கன்னா, எல்லாம் கலந்து என்ன செய்யணுமா? எல்லா சுவையும் நம்ம சேர்த்து சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. அனைத்து சுவைகளையும் சேர்த்து சாப்பிடணும். எல்லா சுவையும் நமக்கு உடம்புக்கு என்ன தேவை? ரொம்ப நல்லது கொடுக்கறதா இருக்குது. ஆனா இன்னைக்கு இருக்கிற நிறைய கிறிஸ்டியானிட்டில பாத்தீங்கன்னா, நிறைய சபையில ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் என்கிறவர்கள் விரும்புகிற வார்த்தை என்ன மாதிரியான வார்த்தையை கேட்க விரும்புறாங்கன்னு கேட்டீங்கன்னா, மென்மையான வார்த்தைகளை கேட்கவே என்ன செய்யறாங்க? விரும்புகிறார்கள். அதாவது அந்த வார்த்தை நம்மளை காயப்படுத்தக்கூடாது, அந்த வார்த்தை என் இருதயத்தை நோகடிச்சிடக்கூடாது, அந்த வார்த்தை எனக்கு கடினமா தெரிஞ்சிடக்கூடாது, அந்த வார்த்தை கொஞ்சம் ஹார்ஷா என்ன செஞ்சிடக்கூடாது? தெரிஞ்சிடக்கூடாது. பாஸ்டர்மார்களே எப்படித்தான் போதிக்கணும்? ரொம்ப அன்பா தான் போதிக்கணும். அவங்க பேசும்போதே ஒரு சமாதானம் உள்ளத்துல வரணும். அவங்க பேசும்போதே அப்படியே ஐஸ் கட்டியை தூக்கி வச்ச மாதிரி என்ன செய்யணும்? அப்படி இருக்கணும் அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஊழியக்காரன்ட்ட அப்படிப்பட்ட வார்த்தைகள் இருப்பது நல்லதுதான், நல்லது. நானும் சொல்றேன், ஒரு ஊழியக்காரன்ட்ட அந்த மாதிரி வார்த்தைகள் என்ன செய்யணும்? இருக்கணும். அவர்கிட்ட நீங்க பேசும்போது உங்களுக்கு உள்ளத்துல ஒரு சமாதானம் கிடைக்கணும், ஒரு இன்பம் கிடைக்கணும், ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் உங்களுக்கு கிடைக்கணும் தான், உண்மைதான். உங்களுக்கு அது ஆறுதலாக இருக்க வேண்டும் என்பது உண்மைதான். ஆனா அதே சமயத்துல எல்லா சூழ்நிலையிலுமே அப்படித்தான் அவர் பேச வேண்டும் என்று நினைப்பதோ எதிர்பார்ப்பதோ அது ரொம்ப தப்பு. அப்ப நல்லா கவனிங்க, என்னுடைய நிலைமையை அறிந்த தேவன் என்னுடைய நிலைமைக்கு எந்த வார்த்தை, எப்படிப்பட்ட வார்த்தை தேவை என்பதை அறிந்திருக்கிறார். அப்படிப்பட்ட வார்த்தையை ஊழியக்காரர் என்ன செய்யணும்? பேசுவதை நம்ம அக்செப்ட் பண்ணணும். நமக்கு என்ன செய்யணும்? அக்செப்ட் பண்ணணும். பல சமயங்களில் நமக்கு தேவையான வார்த்தைகள் என்ன வார்த்தை தான்? கடிந்து கொள்ளுதல் வார்த்தை தான் நமக்கு அதிகமாக என்ன செய்யப்படுகிறது? தேவைப்படுற வார்த்தையா இருக்கும். ஆனா இன்னைக்கு உலகம் பார்த்தீங்கன்னா இந்த கடினமான வார்த்தைகளை என்ன செய்யறது இல்லை? ஏற்றுக்கிறது இல்லை. அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறவங்களை புறம்பே தள்ளுது. இயேசுநாதரே அன்னைக்கு இயேசுநாதர் பேசும்போது எப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்க விரும்பினாங்க? ரொம்ப மென்மையான வார்த்தைகளை தான் கேட்க விரும்பினாங்க. ஆனா இயேசுநாதர் அதிகமாக எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசினாரு? கடினமான உபதேசத்தை தான் பேசினார். அதனாலதான் இயேசுநாதரை பார்த்து ஒரு கூட்டம் இப்படி சொல்லிட்டு பின்னால ஓடுனுச்சு. என்னன்னா, பின்னாலன்னா இயேசுநாதர் பின்னால் இல்ல, இயேசுநாதரை விட்டு ஓடுனுச்சு, புறம்பே ஓடுனுச்சு. என்ன இது? கடினமான உபதேசம், யார் இதை கேட்க முடியும் என்று ஓடினார்கள். அப்ப மனிதர்களாகிய நமக்கு பல சமயங்களில் தேவைப்படுகிற வார்த்தை என்ன வார்த்தைன்னா கடினமான வார்த்தைகள் தான்.
ஆனா நம்ம மனசும் மாம்சமும் என்ன வார்த்தை விரும்புதுன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப மென்மையான வார்த்தை தான் என்ன செய்யுது. நாம தப்பு செய்யற போது ஆண்டவர் நம்ம தடவி கொடுக்கணும். நம்ம ஹோம்ஒர்க் பண்ணாது இருக்கும் போதும் நம்ம அப்பா அம்மா என்ன செய்யணும், நம்மள தடவி கொடுக்கணும். நம்ம சேட்டை பண்ற போதும் அப்பா அம்மா என்ன செய்யணும், தடவி கொடுக்கணும். செய்யாதேன்னு சொல்ற தப்ப நம்ம செய்யும் போதும் நம்மள என்ன செய்யணும், நமக்கு விரும்பினது அப்பா அம்மா செஞ்சு அப்படின்னு நம்ம மனசும் மாம்சம் விரும்புது. இது என்னன்னா சின்ன குழந்தை மாதிரி. இது என்ன 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 மாதிரியான தன்மை இது? சின்ன குழந்தை மாதிரி நம்ம என்ன செய்யறோம், அப்படி நினைப்பு வைக்கிறோம். ஆனா நமக்கு அந்த சமயங்களில் தேவைப்படுற வார்த்தை என்ன வார்த்தை? கொஞ்சம் ஹாஷான வார்த்தைகள் தான், கொஞ்சம் கடிந்து கொள்ளுதலான வார்த்தை தான், கொஞ்சம் நம்மை திருத்துவதற்கு ஏதுவான வார்த்தைகள் தான். அதை ஒரு அப்பா அம்மாவுக்கு எந்த பேலன்ஸோட பயன்படுத்துங்கிறது என்ன செய்யும், தெரியும். அப்ப அப்பா அம்மாவுக்கே அப்படி தெரியும் போது ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? எந்த லெவல்ல டோசேஜ் இவனுக்கு கொடுத்தா இது கரெக்டா இருக்குன்னு அவருக்கு தெரியும். அப்ப அவரு எப்படிப்பட்ட வார்த்தைகளை யூஸ் பண்றாருன்னா, தாற்றுக்கோல் போல வார்த்தைகளை என்ன செய்யறாரு ஆண்டவர் யூஸ் பண்றாரு. சங்க தலைவர்களால் அறையப்பட்ட ஆணி போல அந்த வார்த்தை என்ன செய்யறாரு, அதுதான் ஞானிகள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. அந்த வார்த்தை தான் நம்மளை ஒழுங்குபடுத்தும், சீர்படுத்தும். இந்த வாலிப பிரயாத்துல அதை செய்யாத, இதை செய்யாத, இப்படி ட்ரெஸ் பண்ணாத, அப்படி ட்ரெஸ் பண்ணாத, இப்படி சாப்பிடாத, அப்படி சாப்பிட, இப்படி சாப்பிடு, அங்க போ, இங்க போகாத, இதை செய், அதை செய்யாத, இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் அந்த வயசு உள்ள அந்த நபர்களுக்கு எப்படிப்பட்டதுல பிடிக்கிறது இல்ல. அந்த வயசுல பிடிக்குமா? அதை செய்யாத, இதை செய்யாதுன்னு சொன்னா என்ன சொன்னா பிடிக்கும்னா, நீ என்னெல்லாம் விரும்புறியோ அதெல்லாம் என்ன செய் அப்படின்னா பிடிக்கும். புலகாயுதம் அடைவோம், ரொம்ப சந்தோஷம் நினைப்போம். கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டோம்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். இல்ல இது உனக்கு இப்ப தேவையில்லை, அப்புறம் வாங்கி தர்றேன், இல்ல இந்த பொருள் தேவையே இல்லை, வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த வார்த்தை என்ன செய்யறது இல்ல. இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் பார்த்தீங்கன்னா இப்படிதான் ஆயிப்போச்சு. நான் எதையுமே அனுபவிக்கல, நான் கஷ்டப்பட்டு வளர்ந்தேன், என் பிள்ளைகள் அந்த கஷ்டத்தை அனுபவிக்க கூடாது, அதனால கேட்கறதையெல்லாம் வாங்கி கொடுத்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுக்கிற அநேக பெற்றோர்கள் இன்னைக்கு பெருகிவிட்டார்கள். அதை முற்போக்கு சிந்தனை என்றும் சொல்லுகிற மூடர்களும் இன்னைக்கு பெருகிவிட்டார்கள். எதை கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு, எதை கொடுக்க கூடாதுன்னு தெரியல. கேட்கறதையெல்லாம் என்ன செஞ்சிரு, நான் அனுபவிக்கல, என் பிள்ளையாவது அனுபவிச்சு போகட்டும், கொஞ்ச நாள் வாழ்க்கை, அந்த கொஞ்ச நாள் வாழ்க்கை என் பிள்ளை எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல சில பெற்றோர்களும் வந்து விட்டார்கள். ஆனா உண்மையிலே வாழ்க்கைக்கு தேவையானது என்ன? தேவையானது எதுவோ அதை மட்டும் எடுப்பதுதான், எல்லாத்தையும் எடுப்பது இல்லை. அப்ப இந்த பிரசங்கி புத்தகத்தில் நமக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லாத்தையும் தேவன் முன்னால நம்ம கணக்கு கொடுக்கணும். அதனால் இந்த வாலிப பிராயத்தில் மெயினா ரொம்ப கவனமாக நம்ம வாலிப பிராயத்தை என்ன செய்யணும், பரிசுத்தமாக காத்து கொள்ள வேண்டும். இந்த வாலிப பிராயத்துக்கு தேவையானது என்ன? கொஞ்சம் நம்மை குட்டுகிற வார்த்தைகள் தான், நம்மை சரிப்படுத்துகிற வார்த்தைகள் தான், நம்மை சீர்படுத்துகிற வார்த்தைகள் தான், நம் தவறுகளை சுட்டி காட்டுகிற வார்த்தைகள் தேவை. தவறு செஞ்சா கூட அது எல்லா இடத்திலும் பரவாயில்லை என்று அந்த தவறை ஊக்கப்படுத்துறமான வார்த்தைகள் நமக்குள்ள இருக்கக்கூடாது என்பதைத்தான் இந்த பிரசங்கி, அதுவும் மெயினாக இந்த 12ஆம் அதிகாரத்தில் நமக்கு என்ன வருகிறார், சொல்ல வருகிறார். இதுல நம்ம கருத்துல கொண்டு நம்ம வாழ்க்கையை ஜாக்கிரதையாக என்ன செய்வோம், காத்துக்கும். வாலிபர்கள் மட்டுமில்ல, நம்ம எல்லாருமே நம்ம வாழ்ற ஒவ்வொரு வாழ்க்கையும் தேவனுக்கு முன்பாக ஒரு நாள் கணக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு கூட என்ன செய்வோம், சரி செய்து பரலோகத்துக்கு நீங்க போகணும்னா இந்த வாழ்க்கை ஒரு எக்ஸாம் வாழ்க்கை மாதிரி. இந்த வாழ்க்கையை நம்ம சரியா காத்து கொண்டுட்டோம்னா ஜீவ ஊற்று இதுல இருந்து பிறக்கும், நம்ம பரலோகத்துக்கு போக தகுதி உள்ளவர்களாக என்ன செய்வோம். அதுக்கு தான் கடவுள் நம்மை தகுதிப்படுத்துகிறார். ஆண்டவர் நம்ம என்ன செய்யறாரா, இந்த வாழ்க்கையிலேயே நம்மை தகுதிப்படுத்துகிறார். எப்படி தகுதிப்படுத்துகிறாரு? கொஞ்சம் தாற்றுக்கோலை வச்சு, கொஞ்சம் சங்கத்து பலகையை அடிப்பது போல, இப்படி எல்லாம் பல விஷயங்களை வச்சு இந்த உலகத்தை நம்ம என்ன செய்ய ஆண்டவர் தகுதிப்படுத்துகிறார். அப்ப தகுதிப்படுத்துவதற்கு தேவன் எடுத்துக்கொள்ளுகிற விஷயத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணுமே ஒழிய, கடவுளோ ஞானிகளோ இப்படித்தான் இருக்கணும் நம்ம என்ன செய்யக்கூடாது, தீர்மானித்து நம்முடைய சுய விருப்பத்துக்கு அவர்கள் இருக்க வேண்டும் என்று நினைக்க கூடாது. அதில் நம்ம என்ன செய்யணும், நம்ம ஜாக்கிரதையா இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும்.